வணக்கம். பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 11 செஞ்சிருக்குதுங்க. கரூர்ல நடிகர் விஜய பார்க்க வந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பார்க்க வர முடியாம, இத்தனை நாள் நான் வரேன், வந்து பார்க்குறேன் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சுட்டு, இப்போ பஸ்ஸ வச்சு இங்க எங்க கரூர்ல இருந்து சென்னைக்கு வர வச்சு அங்க நலம் விசாரிச்ச நடிகர் விஜய பார்த்துட்டு வந்த மக்கள் சொல்றாங்க, அவர் எங்களை பார்த்து அழுதுட்டாரு, காலில் உழுதுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல நான் கேட்குறேன். அன்னைக்கு கரூர் சம்பவம், அந்த அந்த இறப்பு நடந்த அந்த இடத்துக்கு அன்பில் மகேஷ் அண்ணன் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, துயரம் தாங்க முடியாத நேரில் அத்தனை பிள்ளைகளையும் பார்த்து அத்தனை பேர் இந்த இறந்து போன அந்த துக்கம் தாங்க முடியாம அவர் அழுதுட்டார். அதை பார்த்த உடனே ஊன்னு ஆளுக்கு கமெண்ட் போட்டாங்க, நடிக்கிறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு. இப்போ நடிகர் விஜய் பண்ணது நடிப்பா உண்மையா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ நான் ஒன்றும் கேட்கலைங்க. அழுகை அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் வர சாதாரண விஷயம்தான். ஒரு சாதாரண மனுஷனுக்கே தாங்க முடியாமல் அழுததுக்கு இவ்வளோ கமெண்ட் போட்டீங்க. ஒரு நடிகர் எத்தனை படத்தில் அழுது பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அந்த நடிப்பை அவர் வந்து இங்கே காமிச்சிருக்கிறார். அதை விட பிரமாதம் என்னன்னா, அந்த கூட்டத்துக்கு போன அந்த ஒரு அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன ஒரு குழந்தையுடைய தாய், அவங்களும் கூட்டத்துக்கு போறாங்க. எங்க கூட்டத்துக்கு போறாங்கன்னா, நடிகர் விஜயை பார்க்கறதுக்காக. அதாவது இப்ப நடிகர் விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல கரூர்ல இருக்கிற அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னே தெரியல. நடிகர் விஜயை பார்க்கறதுக்காக பஸ்ல போறாங்க. போறப்போ என்ன குத்தாட்டம்! வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? பணம் இருந்துட்டா எப்படி வேணாலும் ஆட்டம் போடுவீங்களா? உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒரு கள்ளி செடிக்கு அருகில் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த நாய், அதே செடிக்கு பக்கத்துல தன்னுடைய குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருந்த தாய். இதில் யார் நாய் யார் தாய்னு ஒரு கவிஞன் கேட்டான். அந்த வரி தான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு விஜய் இருக்கிறான் சாமி, என் பெத்த புள்ள செத்து போனா என்ன, விஜய் வந்து எனக்கு இன்னொரு பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏம்மா, உனக்குலாம் கொஞ்சமாவது புத்தி இல்லையா? நான் கேட்குறேன். ஏங்க 10 மாதம் சுமந்து பெற்று அந்த பிள்ளைய ஆளாக்கி வளர்த்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டிருப்பீங்க. அந்த பிள்ளைய அந்த கூட்டத்தில் நெரிச்சு மிதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. செத்து போனா பரவாயில்ல, அதான் 20 லட்சம் பணம் வந்துருச்சுல்ல, செத்து போனா பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பிள்ளையா விஜய் இருப்பாருன்னா, நீ செத்து போனா விஜய் வந்து கொல்லி வைப்பாரா? என்னோட கேள்வி. ஆதங்கம் தாங்க முடியாத இந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஸோ இதுக்கு பதில் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க, மக்கள் சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க பிள்ளைகளை நீங்க தயவு செஞ்சு இதுக்கு மேல பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ நேற்றைய தினம் அந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல மறுபடியும் நடிகர் விஜய் வந்து அப்படியே ஆவேசமா பேச ஆரம்பிச்சிருக்கார். திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்புவோம். எப்பா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ வெள்ளம் வந்திருக்கு. இப்போ மழை காலத்துல எல்லா இடத்துலையும் புயல் வருது, மறுபடியும் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக எல்லா இடத்துக்கும் போய் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துட்டு அதற்கான நடவடிக்கையை மக்களோடு மக்களா நின்று எடுத்துட்டு இருக்காங்க. எங்கேயோ இருந்துக்கிட்டு இங்க நடக்கிற பிரச்சனைய கேட்கறதுக்கு வந்து பார்க்கறதுக்கு முடியாம, உங்களால, அதுவும் பர்டிகுலரா உங்களை பார்க்க வந்து அத்தனை உயிர் போயிருக்கு. உங்களால பார்க்க முடியல நேர்ல போய். நீங்க எங்க மக்கள் பிரச்சனையை சரி பண்ண போறீங்க? என்னுடைய ஒரே கேள்வி அதுதான். முதல்ல அரசியல்வாதி அப்படின்னா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. மக்களுக்காக தான் அரசியல் தலைவர்களை தவிர, இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்காக தான் அரசியல்வாதிகளை தவிர அரசியல்வாதிகளுக்காக மக்கள் தயவு செஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நடிகர் விஜய் ஒரு தலைவரா இருந்தாருன்னா அன்னைக்கு போன அத்தனை மக்களும் இங்க வந்து அந்த தலைவருக்காக மக்கள் போறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். தலைவர் 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 யாருங்க தலைவர்? வெளியில வந்து மக்களுக்கு ஆதரவு கொடுக்காத வீட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஒரு தலைவரை நான் கேட்குறேன். இவர் வந்து வெளியில் அப்படியே பாட்டு பாடிட்டு 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டா போதுமா? இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்று எனக்கு இந்த இடத்த சரி பண்ணி கொடுங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது மக்களுக்குன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது.
அதை விட்டுட்டு இவர் வந்து திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவாராம். நான் வந்து திமுக வந்து கட்சி தலைவர்களை பத்தி தூக்கி வச்சோ மற்ற கட்சி வந்து நான் இறக்கி வச்சோ இந்த வீடியோவில் பர்டிகுலரா நான் பேசவே கிடையாதுங்க. ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எப்படி இருக்கணும்னா மக்களோடு மக்களா போய் நின்னா தான் மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுங்க. மக்களோட வாழணுங்க. அப்பதான் மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்துக்கிட்டு யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறத வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து டயலாக் மாதிரி பேசிட்டு போற உங்களுக்கெல்லாம் மக்களோட வழியை என்னன்னு தெரியாது. ஒரு பொண்ணு வந்து 20 லட்சம் பணத்தை மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. நேரில் வந்து ஆறுதல் சொல்லாத அவரோட பணம் எங்களுக்கு தேவையில்லைன்னு. உண்மையான ஒரு வார்த்தை என்னன்னா, நல்லது நடக்குது அப்படின்னா கூப்பிடாம அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கெட்டது நடந்திருக்கு அப்படின்னா நாம அழைக்காம அந்த இடத்துக்கு போய் நாம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பண்பாடு கூட இல்லாம தன்னோட பாதுகாப்புக்காக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அவர் கரூருக்கு வந்தாரு அப்படின்னா நாம சேஃப்டியா இருக்கணும், எத்தனை பேரை நம்ம கூட்டிட்டு வருது கூட அப்படிங்கிறதுக்காக மக்களை எல்லாத்தையும் நீங்க வந்து சென்னைக்கு வர வச்சிருக்கீங்களே. மக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா போயிட்டாங்க, நீங்க மட்டும் அப்படியே பாதுகாப்பா இருந்துக்கணுமா நான் கேட்கிறேன். இவருக்கு மட்டும் சுத்தி பாதுகாப்பு இருக்கணுமா? மக்கள் எல்லாம் எப்படி செத்து போனாலும் பிரச்சனை இல்லை. அதே ஒரு அம்மா ஆட்டம் போட்டுச்சு பாத்தீங்களா? ஏமா உங்க புள்ள ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத இருந்தோ வேற ஏதோ பிரச்சனையினால இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, நல்லா தூக்கிட்டு போனவன் புள்ள எவனோ ஒருத்தன் போட்டு எல்லாரும் மெதிச்சு குடல் குந்தானியெல்லாம் வெளியில வந்து செத்து போயிருக்குது. அதை பார்த்து ஒரு 30 நாள் கூட 30 நாள் ஆயிடுச்சான்னு கூட தெரியல. அந்த 30 கூட கும்பிட்டு மாட்டாங்க. அதுக்குள்ள இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு போறிய, உனக்கு விஜய் மட்டும்தான் எல்லாமா? இதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்னைக்கு தான் சாவர நிலைமை வருதோ அன்னைக்கு தான் இவங்களுக்கெல்லாம் புரியும். சாவை என்னைக்கு கண்ணு முன்னால பாக்குறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு அரசியல் லாபத்துக்காக அரசியலுக்காக அவங்க எல்லாம் இப்படியெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இவங்களுக்கு புரியல. ஆட்டம் என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இங்கிருந்து போயிட்டு அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு, பணம் இருக்குப்பா, பணம் 10 செய்யும் இங்க 11 செய்யுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு மக்களே ரொம்ப 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 உஷாரா இருங்க. இதுக்கு மேல வருங்காலத்துல இந்த மாதிரி யாரும் ஒரு நடிகரை பார்க்க போய் தயவு செஞ்சு உங்களோட உயிரை விட்டுறாதீங்க. நல்லது செஞ்ச இப்ப நாட்டுக்காக நல்லது பண்ணின தலைவர்களை பார்க்க போறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய எப்படி சொல்றது, அது சாதாரண விஷயம். அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, நாட்டு மக்களுக்காக உழைச்சிருக்காங்க. காமராஜரை பார்க்க போனாங்க, அறிஞர் அண்ணாவை பார்க்க போனாங்க, இவங்களெல்லாம் மக்களுக்காக நல்லது பண்ணாங்க. இப்போ முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செஞ்ச அந்த மக்களுக்கு செஞ்ச அந்த சேவைகள் இன்னைக்கு வரைக்கும் எண்ணி சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க மக்களுக்காக. இப்போ இவங்களையெல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னா மக்களுக்காக சில விஷயங்களை செஞ்சு இருக்காங்க, அவங்க பார்க்க போறாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்க போறாங்க அப்படின்னா மக்களுக்காக எவ்வளவோ திட்டங்களை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவோ திட்டங்களை வந்து சிறப்பான திட்டங்களை எல்லாம் அங்க போயிட்டு இன்னைக்கு எத்தனையோ இடத்துல இன்னைக்கு தொழில் முனைவோர்கள் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த பிசினஸ் எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு சில திட்டங்களை பார்க்க போயிருக்காங்க, மக்களுக்காக நல்லது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். இன்னைக்கு அவரெல்லாம் நீங்க சாதாரணமா நினைச்சு பாருங்க. அவர் பிறக்கும் போதே ஒரு மினிஸ்டருடைய ஒரு ஒரு முதலமைச்சருடைய பேரை, தன்னுடைய அப்பா ஒரு பெரிய பதவியில இருக்கிற அவருடைய மகன், இப்படி இருக்கிற ஒருத்தர் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு, மக்களோட மக்களா நின்று மக்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்காக துணை நின்று அதை எப்படி சரி பண்ணலான்னு அவங்க கூட நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் படத்தில் வெறுமனே ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா சரக்கடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் உங்களுக்கு நல்லவரா? நான் கேட்குறேன். விஜய் நல்லவருன்னு நீங்கள் எதை வச்சுங்க சொல்கிறீங்க? அவர் நான் கெட்டவரெல்லாம் சொல்ல கிடையாது. அவர் உங்களோட பிரச்சனை வந்தால் உங்களை ஓடி வந்து காப்பாற்றுவாருன்னு எதை வச்சு சொல்கிறீங்க, முடிவு பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் ஒரு மாயையில போய் மாட்டிக்க கூடாது, அவ்வளவுதான். இங்க இருந்து உங்க பிள்ளைகளை இதுக்கு மேல நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க.
ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா நாங்க போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. பாதுகாப்போட போங்க, பாதுகாப்போட எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை தவறான வழியில நீங்களே அனுப்பி விட்டுறாதீங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, என் தம்பி இறந்து போயிட்டாரு, பரவாயில்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் இருக்காருல்ல. இல்லை கேட்குறப்பவே ஆதங்கமா இருக்குதுங்க. விஜய் கூட்டத்துக்கு போய் ஒருத்தன் மெதிப்பட்டு செத்து போயிருக்கான், பரவாயில்ல செத்து போயிட்டாரு நான் இருக்கிறேன்னா என்னங்க அது பதில்? கேட்கும் போதே அருவெருப்பா இருக்குது. தயவு செஞ்சு மக்கள் உஷாரா இருங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த கருத்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா எல்லா பிள்ளைகளை பத்தியும் இந்த பேச்சாளர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், பெண் பிள்ளைகள் இந்த தாவேகாவுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடிகர் விஜயை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்பா அவ்வளவு ஆபாசமான ஒரு கமெண்ட்ஸ். ஒரு பொண்ணு, ஒரு இளம் பேச்சாளர் சென்னையில் அவங்க பேசியிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. எல்லாமே ஆபாசமாக ஒருத்தவங்களை திட்டுறது, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள்லாம் ஒரு தலைவனாக இருக்கீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தலைவன் அப்படின்னா உங்களோட தொண்டனை முதல்ல ஒழுங்கு பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆளுக்கு ரொம்ப ஆபாசமாக அடுத்தவங்களை விமர்சிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள்லாம் ஒரு தலைவனா நான் கேட்குறேன். இந்த வீடியோ பேசுகிற எனக்கே சில கமெண்ட்ஸ் வரலாம். அதுலேயும் முன்னாடி ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பதிவில் அந்த கமெண்ட்ஸை படித்து கூட நான் பார்க்கறதில்ல. அந்த மாதிரியெல்லாம் சில ரசிகர்கள் விஜயினுடைய சில ரசிகர்கள் ஆபாசமாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் போடுறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நன்றி, வணக்கம்.